அது என்னன்னா ரொம்ப சீனியரா இருப்பாங்கல்ல, இந்த ஏஜ்டு டைரக்டர். இன்னொன்று நம்ம கேப்டன்ங்கிற போது நமக்கு கொஞ்சம் பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய சிறு தயாரிப்பாளர்கள் வந்து அதிகம் இப்போ அந்த அவங்க மேனேஜர் தான் தீர்மானிக்க முடியல, தேட்டரில் தேட்டரோட ஓனர் தீர்மானிக்கல. சென்னையில் நான் இருப்பேன், நான் தீர்மானிப்பேன். ஐடியோட தாக்கம் வந்து தொடர்ந்து உங்களோட படங்கள் ஒரே ஜானர் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன ரெஸ்பெக்ட் பண்ணி இட்ஸ் நாட் குட் ஃபார் their லைஃப்னு சொல்றேன். சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஆர்டி இந்த படத்தோட ஹீரோயின் அபி நட்சத்ரா அண்ட் சார். எஸ், வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க இசைக்கு சார்? நல்லா இருக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டே வரீங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தா ஆர்டியில லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரைலர் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஏன் இந்த படம் இதுல ஏன் நீங்க லீட் பண்ணணும்னு நினைச்சீங்க? இல்லை, அது இயக்குனர் சொன்னாப்புல, இது வந்து ஒரு நார்மலான ஒரு படம் இல்லை, அதனால வேற யாராவது நம்ம புது ஆளை போட்டால் தான் அது வந்து சரியா இருக்கும். இல்லை நேரத்தில் நடிகரில் நடித்த ஒரு பிரபலமான இது போடும்போது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இந்த ஒரு சஸ்பென்ஸு, சரி இவர் தான் இதுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே. ஸோ அதனால அவர் வந்து இன்னை ஒரு இயக்குனராகவே நடிகராக்கிறோம் அப்படின்னு. ஸோ இயக்குனரா வந்து நடிகராகும் போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சார் இயக்குனர் மைண்ட் செட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இல்லையா? இல்லை, நம்ம ஒன்று கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது என்னன்னா ரொம்ப சீனியரா இருப்பாங்கல்ல, இந்த ஏஜ்டு டைரக்டர் அவங்களெல்லாம் வச்சு எடுக்கும்போது, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரோல ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த டைரக்டரா இவர் இப்படி, இந்த டைரக்டரா எப்படின்னு. அப்போ அதே மாதிரி தான் அடுத்த டைரக்டருடைய படத்துலையும் தன்னுடைய பேரு தான் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே அது அப்படி இல்லை. ஏன்னா நாம எம்டியா இருக்கிறதுனால நம்ம வந்து அதை பத்தி பார்க்கல. நாம வந்து என்ன பண்ணணும், கதாபாத்திரம் டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை நடிக்கணும் அப்படின்னு வந்துட்டோம். அப்புறம் இன்னொன்று நம்ம கேப்டன்ங்கிற போது நமக்கு கொஞ்சம் பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இதில் கொஞ்சம் பொறுப்பு கம்மி தான். ஏன்னா நம்ம வண்டியை நம்ம தான் பார்க்கணும், நம்ம தான் சைடில் பார்க்கணும், நேரில் பார்க்கணும், ரிவர்ஸ்லையும் பார்க்கணும். இது வந்து இயக்குனருக்கு அதான் அந்த படத்துடைய இயக்குனருக்கு தான் அந்த இது இருக்கும். நடிகருங்கும் போது அப்படி இல்லை. நீங்கள் நேராக பாருங்க, பார்த்தேன் சைடில் பாருங்க, அவங்க கொஞ்சம் கோபமாக பாருங்க. அப்போ அது இயக்குனர் அது வந்து அவரே சொல்கிறப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு நடிகராக மட்டுமே பயணிச்சேன். ஆமாம். ஸ்டோரினாலே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு தேடி வந்துட்டே இருக்கு. ஒருவேளை அதுக்காகவே நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்களா? டைரக்டர் கண்ணுக்குள்ள உங்களுக்கு அப்படிதான் தோணுதா? தெரியலையே. பட் வெரி ஹாப்பி இல்ல, அந்த மாதிரி அமையறது ரொம்ப ரேர் தான். ஸோ அதனால அது எனக்கு அமையறது ரொம்ப ஹாப்பி தான். ட்ரைலர் பார்க்கும்போது உங்களோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டரா இருக்கு. ஆக்சுவலா ஹைலி பார்க்கும்போது வந்து போல்டா சில விஷயம் எடுப்பீங்க. சேம் இந்த ஒரு கான்செப்ட்லயும் வந்து அந்த ஒரு விஷயம் ஒத்து போற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா உங்களோட இந்த பயணம் எப்படி இருந்துச்சு? ஐலிக்கும் இந்த படத்துக்கும் என்ன மாதிரி டிஃபரன்ஸ்? ஐலி வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் தட் the women's அந்த மித் அண்ட் எஜுகேஷன், அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த படத்துல எப்படி இருக்கும்னா, இட்ஸ் போத் லைக் எஜுகேஷன் அண்ட் உமன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கும். பட் அதை தாண்டி அந்த கேரக்டர் கொண்டு போற லைனே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த நீங்க பார்க்கும்பொழுது, கண்டிப்பா படம் பார்க்கும்பொழுது தெரியும். இந்த இதுல இருக்குமே இந்த புத்தகத்தை இந்த பாருங்கன்னா டிசைன்ல இருக்கும், லுக்கே எல்லாத்தையும் ஆயுதம் இருக்கும். அந்த மக்கள்கிட்ட எல்லாத்தையும் ஆயுதம் இருக்கும், இவங்ககிட்ட மட்டும் தான் புத்தகம் இருக்கும். ஆமா, அதே ஒரு பெரிய கதையை சொன்னாங்க. அது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்ல, அதுல கதைக்கெல்லாம் வேற இருக்கும். ஆனா இவங்க ஒரு ஆள் தான் எஜுகேட்டட். அவர் லிங்க்டா போகும், ஸ்டோரியில ஒரு லிங்க்டு டிவைஸ் மாதிரி தான் போகும். இந்த கேரக்டர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். ஐலியும் தாண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் ஐலி டச் பண்ற அந்த எஜுகேஷன் பேசிஸ் வைஸா தான் இருக்கும்.
பட் லுக் வைஸ் அண்ட் கேரக்டர் வைஸ் அந்த பேச்சு அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். கண்டிப்பா பிடிக்கும். இந்த படம் அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். சோ அது என்ன பாயிண்ட்? பிகாஸ் ஆஃப் த ஸ்டோரி. ஏன்னா ஸ்டோரி அந்த அளவுக்கு இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. கண்டிப்பா இதுல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் இருக்கு. ஸோ அந்த மெசேஜ்க்காக இந்த ஸ்டோரி நான் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த லுக் அண்ட் அந்த கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் அண்ட் அந்த கம்ப்ளீட்லி அந்த கெட்டப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அதை ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது. சார் ஒரு படத்துல நடிகராக இருக்கும்போது நீங்க சொன்னீங்க எனக்கு அது ஈஸி டாஸ்கா தான் இருந்துச்சு. பிகாஸ் டேரக்டர் தான் வந்து எல்லா ரிஸ்க்கும் எடுத்து நான் ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் சொன்னா போதும் அதை நான் பண்ணிக்கலாம் அப்படிங்க. பட் ஆனா இந்த படத்துக்கு ப்ரொடியூசரும் ஆமா அது அது எப்படி இருந்துச்சு? அதாவது சொல்லுவாங்கல்ல என்னடா பார்த்தா மறைச்சு பாக்குறேன் அந்த கண்ணு கலங்குது, அது வேற டிபார்ட்மெண்ட் பாஸ் அப்படி என்ன அது மாதிரி அந்த ப்ரொடியூசருங்கிற போது அது உள்ளுக்குள்ள அது ஒரு பெரிய வழியா நிறைஞ்ச இதுதான். அது தயாரிப்ப சினிமா தயாரிக்கிறது மட்டும் அதுதான் குறிப்பாக தமிழ் சினிமாவில் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஒரு படம் தயாரிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண வேலையே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு அப்படி ஆகிப்போச்சுது. அது ஆனாலும் நம்ம அதை விரும்பி செய்கிறது எப்படின்னா எல்லாம் நிறைய கேட்பாங்க, ஏன்னா அதுதான் தெரியுதுல்ல, மறுபடியும் ஏன்டா படம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க வெளியிலேருந்து பேசுகிறவங்களுக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், இது வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம். என்னென்னா ஒரு தாய் இருக்கா, ஒரு குழந்தைய பார்க்கும்போது அவனுக்கு பெரிய வழியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்காண்டி அவன் இனிமேல் குழந்தைய பற்றிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா. ஏன்னா அந்த தயாரிப்பாளருங்கிறவன் அந்த மாதிரி ஆள் தான். நான் அவனுக்கு வந்து அந்த ரிட்டர்ன் அந்த ஒரு 10 மாதம் சுமந்து பெற்றதுக்கு ரிட்டர்ன் எப்போ கிடைக்குங்கிறது தெரியாது. என்னைக்கு அந்த அது ஒரு பாசம் பையன் பிள்ளைங்க பெருசாக வளர்ந்து பெருசாக பண்ண பிறகு அப்போ தான் அதுக்கப்புறம் ஐயோ எங்கள் அம்மா அப்படி வளர்த்தாலே, எங்கள் அம்மா இப்படி வளர்த்தாலே, அவங்களுக்கு இது பண்ணணுமே அது பண்ணணும்னு அது கிடைக்கும். நான் அதை எதிர்பார்க்காம செய்கிற தொழில் தான் ஒரு தயாரிப்பாளருங்கிற தொழிலை என்னை பொறுத்த வரைக்கும். அதில் நிறைய வழி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ப்ரொடியூசர் எல்லாமே போயிட்டாங்க பார்த்தீங்களா. சினிமா அது ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிற இடத்துல நம்ம படம் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது வலி நிறைஞ்சதுதான், ரொம்ப வலி. அது இதுக்கு விட பெரிய வழியை சொல்ல முடியாது உங்களுக்கு உதாரணத்துக்கு. ஆனால் அதை விரும்பி பண்ணுறோம். நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, நடிக்கிறீங்க. அப்படிங்கும்போது இண்டஸ்ட்ரியில நீங்க ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய ப்ராப்ளம் இல்லை சினிமா இங்கே இண்டஸ்ட்ரியில் பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ வந்து இது இன்னைக்கு சொல்கிறேன், முன்னாடி வந்து ஒரு காலகட்டங்கள் எப்படின்னா ஒரு படம் வந்துச்சுன்னா அது தேட்டரில் 3 வாரம் இருக்கும். ஓடுதோ ஆளுகள் வராங்களோ வரலையோ அந்த தேட்டருக்கு படம் இருக்கும். அதுக்கப்புறம் மோத்துட்டாக் இருக்கு இல்லையா, சொன்னீங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி படமாப்பா, இந்த படம் நல்லா இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா படம் ஹிட் ஆயிருக்கு. இன்னைக்கு இருக்கிற மாஸ் டாப் டைரக்டர்ஸ் எல்லாரும் படங்களும் அப்படிதான் இருந்திருக்குது. நம்ம டி ராஜேந்திர சார் படம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் கஷ்டப்பட்டுருக்காங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பாலா சார் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஃபர்ஸ்ட் படம் சேது. ஆமா அது வந்து யாருமே வரல. ஒருத்தன் வந்தான், முதல் வாரம் ஒருத்தன் வந்தான்னா, 2வது வாரம் தான் 2 பேர் இருந்தான், 3வது வாரம் தான் அந்த 2 பேர் போய் சொல்லி அதுக்கப்புறம் தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. முதல் நாளே நீங்க படம் இங்கே டாப் கியர்ல, ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்ல நேர டாப் கியர் போட்டு போய் ஆயிடுச்சுது. ஆமா ஆயிடுச்சுது. அப்போ அது வந்து இதுதான் இன்னைக்கு நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம. ஏன்னா அன்னைக்கு வந்து படம் போறாம அந்த படத்தோட ரிலீஸ், அந்த படம் எவ்வளவு எங்க இருக்கணும், நல்ல படமா இல்லையாங்கிற முதல்ல அந்த தேட்டரோட ஓனர் பார்த்துட்டு மேனேஜர் பார்த்துட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க, இல்லையா அதுக்கு வருவாங்க ஆள் வருவாங்க அப்படின்னு தேட்டர்ல வச்சிருப்பாங்க. இன்னைக்கு வைக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சொல்லி குத்தம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து குற்றம் ஏன் சொல்ல முடியாதுன்னா அந்த பொருளாதாரம் தானே, வேலை சம்பளம் கரண்ட் பில்லு இதெல்லாம் பண்ணிட்டுனால நான் பண்ண முடியல. அந்த தேட்டர் மேனேஜர் ஓனர்கிட்ட இல்லை. அதனால முதல்ல வந்தா பார்ப்பான். அதனால என்ன பண்றாங்கன்னா பெரு நிறுவனங்கள் வந்து இருக்கு இல்லையா, அந்த சிலது வந்து ஆக்குப்பே பண்ணிடுறாங்க. மொத்தத்தில் எடுத்தோடனே தேட்டர் எடுத்துருவாங்க. இப்போ அந்த அவங்க மேனேஜர் தான் தீர்மானிக்க முடியல, தேட்டரோட ஓனர் தீர்மானிக்கல. சென்னையில் நான் இருப்பேன், நான் தீர்மானிப்பேன் எது எங்கள் தேட்டரில் என்ன படம் வருது எது படுது. அப்போ என் படம் உடனே இந்த படம் அங்கே எடுக்க முடியாத அளவுக்கு டம்ப் பண்ணி பிடிச்சி கார்ப்பரேட் தான் மேஜர் ரோல் பண்ணுது. அதான் உறுதியாக நிறைய சிறு தயாரிப்பாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா உறுதியா ஐடியோட தாக்கம் வந்து தொடர்ந்து உங்களோட படங்கள்ல நம்ம பார்க்க முடியுது. பிகாஸ் நான் தான் சொன்னேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து தொடர்ந்து இதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் மூவிஸாவே பண்ணிட்டு வந்துருக்கீங்க. அபிக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லையா, ஒரு கமர்ஷியலா ஒரு லவ் கான்செப்ட்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இது பண்ணணும் அப்படின்ற ஐடியா இல்லையா? I did the Phoenixல.
ஃபீனிக்ஸ் பண்ணல. யா ஆஃப் கோர்ஸ். Phoenix, நான் என்ன கேக்குறேன், ஃபுல் ஒரு ரோலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் பேஸ்ட்ல, பிகாஸ் நம்ம ரொமான்டிக்கா Actually, நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, yeah. ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஆ, ஆ. ஏன்னா இவரு ஆக்சுவலா கார்த்திக் அவர்கள் வந்து சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா 1001 அப்புறம் அந்த பையா விஷயத்துல சொல்லும் போது சொன்னாரு, என்னை இப்படியே காட்டிட்டு இருந்தாங்க பருத்தி வீரன் இதுல 1001. இப்ப இந்த மாதிரி ஒரு பையான்ற ஒரு படம் வந்து என்ன இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கு, ஆடியன்ஸ் ரொம்ப அதிகமா என்ன பரவலா கொண்டு போயிருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி படங்கள் பண்ணணும், என்ன மாதிரி ஜானர்ஸ் அதிகமா பண்ணணும் ஐடியா? ஆக்சுவலி ஒரே ஜானர் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் மைண்ட்ல இல்ல. பட் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணி என்னென்ன ஸ்டோரி வந்தாலும், என்ன கேரக்டர் வந்தாலும் அது பண்ணணுங்கிறதா ஆசை. அப்ப ரிஜெக்ஷனே So, வேண்டான்றீங்களா? rejection is only about the comfortable or about the story or about the character. ஸோ இப்போ அந்த கேரக்டர், இப்போ ஒரு ஸ்டோரி எனக்கு சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்டோரியில எனக்கு எனக்கு கொடுக்கப்படுற கேரக்டர் வந்து எனக்கு செட் ஆகுமாங்கிறது எனக்கு ஒரு மைண்ட்ல இருக்கும். ஸோ இல்லை இதை பண்ண முடியுமா, இது சப்போஸ் அந்த கேரக்டர் டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா அது என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து நான் யோசிப்பேனே தவிர, இந்த ஜேர்னர் நான் வந்து எடுக்கக்கூடாது, இதை நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால நிறைய ஜேர்னர்ஸ்ல பண்ணணும்னு தான் ஆசை. அண்ட் இப்பயும் படம் பண்ணிட்டு இருக்கேன், டிஃப்ரெண்ட் ஜேர்னர்ல தான். ஐ ஹோப் அது ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா டர்னிங்கா வேற இருக்கும். மாதிரியான ஒரு நடிகை பார்க்கலாம். கண்டிப்பா. ஏன்னா ஐ இந்த திங்க் கியூட்டா சில விஷயங்கள்லாம் பண்ணணும், பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். பிகாஸ் சில நடிகர்கள் மாதிரி தான் வந்து ஒரு தாட்ஸ் ஒன்று இருக்கும், இவங்களை இந்த மாதிரி பார்த்தா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி அவங்க நடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு இருக்கும். ஐ திங்க் நீங்க எதிர்பார்க்கறது அபி நட்சத்திராவை பார்க்கணும், நீங்க எதிர்பார்க்கறது சீக்கிரம் வரும். ஏன்னா எவ்ரிதிங் ஹேஸ் அ டைம்ல, ஒரு நல்ல டைம்காக வெயிட் பண்றேன். சோ இந்த படம் நடிக்கும் போது ரெண்டு குட்டி பசங்க உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணதா கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, ரொம்ப கலாச்சாரமே. ஐயோ பயங்கரமா கலாச்சு தள்ளிட்டாங்க. படத்துல எப்படி பண்ணுவாங்க, ஆமா, கேமராக்கு பின்னாடியும் கேமராலயும் ஹாய் சொன்ன அடுத்த நிமிஷமே கலாய்தான். யாரா நீங்க எங்கதான் வந்தீங்க அப்படிங்கறதா இருக்கும். பட் ரெண்டு பேருமே நல்ல டேலண்டட் பசங்க. ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்றது. ரொம்ப டஃபா வேற இருந்தது. டேய் டேய் இப்ப இல்லடா, டேய் இப்ப இல்ல அக்கா, என்ன இப்பதான் என்ன நீங்க தான் மறந்துட்டீங்க கேளுங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப கிளவர் அண்ட் பயங்கர கிளாரிட்டி இருக்கும் அவங்க கிட்ட. ஸோ அதெல்லாம் ரொம்ப வைப்டான ஒரு பர்சன்ஸ் தான். ஓகே. இந்த படம் பொறுத்தவரையும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த விஷயம் என்ன? எனக்கு கஷ்டம்னு இதுல இல்ல, பட் எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தது. ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கும் அதுக்காக மாத்திக்கிறதுக்கும் சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ப்ரிப்பரேஷன் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த வேலைகள் மட்டும்தான் தவிர ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. இல்ல சும்மா சொல்றாங்க. என்னன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, வெயில் அந்த மாதிரி மலை ஏறி இறங்குறத வைக்கிறது, போறது ஆமா, எல்லாமே போடாம நடக்கணும், செருப்பு போடாம நடக்கணும். என்ன இருந்தாலும் தெரியாது, ஆனா ஃபுல்லா பொதரா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருந்து அந்த அங்க வெயிட்டே குறைஞ்சிடுவாப்ல. உங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லாப்ல, சார் நான் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன் சார், நீங்க அப்படின்னு ரொம்ப. ஆமா நிஜமாவே லொக்கேஷன் அப்படி எல்லாமே நடந்தது எல்லாமே நான் அதை காட்டிக்காம ஒரு ஆர்டிஸ்ட் எடுக்கிறாப்புல ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல. அங்க நீங்க சொன்னீங்கல்ல விண்டேஜ் இந்த மாதிரியான ஸ்டோரி வருது. ஆனா இது வந்து ஆக்சுவலி நிறைய ஆக்ட்ரஸ்க்கும் சரி ஆக்டர்ஸ்க்கும் சரி அமையறது ரொம்ப ரேர். ஸோ இந்த விஷயங்கள் நமக்கு அமையுதுங்கிறப்போ இட்ஸ் வெரி பிளெஸ்டா ஃபீல் பண்றேன். அண்ட் அஃப்கோர்ஸ் சார் சொன்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு, ஹார்ட் ஒர்க்கிங் அந்த கஷ்டம்லாம் இருக்கு. அதை தாண்டி அந்த கேரக்டர் நமக்கு தான் அமைஞ்சிருக்கு, நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு பெரிய பொறுப்பாகவும் நமக்கு ஃபீல் ஆகுது. ஓகே சார், ஒரு விண்டேஜ் டைப்ல இப்போ போலீஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட போலீஸோட மாடுலேஷனே வந்து ஸோ அந்த 80s 90s அப்படியே கொஞ்சம் சேஞ்சில் இருந்துட்டே இருக்கும். சோ அப்ப நீங்க இந்த கேரக்டர் போலீஸ் தான் பண்ண போறீங்க அப்படிங்கும்போது இதுக்காக ஏதாச்சும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஆமா ஆமா, ஒண்ணு என்ன அந்த ஜிம் எல்லாம் கொஞ்சம் போயிட்டு நம்ம அந்த மாதிரி போக மாட்டோம். நம்ம அதிகமாக கொஞ்சம் அதெல்லாம் போய் பாடி எடுத்து வர பண்ணிக்கிறது எல்லாமே பண்றது, அது அது எல்லாமே கொஞ்சம் ட்ரெயின் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இன்னொன்று போலீஸ் தான் அந்த மாதிரி போலீஸ் பார்த்துங்க. இப்போ என்னன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போகணுங்கிறதுக்காக போலீஸில் போனால் கொஞ்சம் அதிகாரம் செலுத்தலாம் அப்படின்ட்டு போகிறப்ப அந்த காலகட்டங்கள் அப்படி இல்லை. போலீஸ் தான் போவேன், நான் போலீஸ் ஆகி இதை சாதிச்சு காட்டுவோம் அப்படின்ட்டு வருவாங்க இல்லையா. அப்போ ஆமாம் அந்த காலகட்டத்துக்கு கதையும் கூட. அப்போ அதனால அந்த போலீஸ் கேரக்டர் நமக்கு ரொம்ப பிடிச்சி
அதை செஞ்சோம். இல்ல ஆக்சுவலி இந்த கதையில சாரோட மேனரிசமே ரொம்ப நல்லா இருக்கும், ஓகே. டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, இப்ப இவ என்னையா யோசிக்கிறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ இவர் என்ன யோசிக்கிறாருன்னே தெரியாது, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அடுத்து என்ன பண்ண போறாருன்னே தெரியாது, ஆனா எல்லாமே சிறப்பா பண்ணிடுவார், அந்த மாதிரி ஒரு இப்போ கேரக்டர். இவங்கெல்லாம் ஒரு சீனில் வந்து அப்படியே பெங்களூர் விசாரிக்க வந்திருப்பேன், அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் என்ன என்ன யோசிக்கிற அதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணுங்க. ஒரே குழப்பமா அந்த இருக்கு. மாதிரி அதுக்கப்புறம் தான் வாத்தியார் உனக்கு தெரியுமா. ஸோ எங்கள்கிட்ட அபிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க ஹோம்லியா பார்க்குறோம். ஸோ எங்களுக்கு ஐ மீன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தமிழ் பசங்க எல்லாருமே நேசிக்கிற ஒரு விஷயம், ரசிக்கிற ஒரு விஷயம் வந்து ஹோம்லி கேர்ள்ஸ். ஸோ அப்படிங்கும்போது அந்த லுக் உங்கள்கிட்ட இருக்கு. நாங்க இப்போ நீங்க கூட சொன்னீங்க எங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற கேரக்டர்ஸ் வந்து நான் அவாய்ட் பண்றேன் அப்படின்ட்டு. எந்த நடிகர்களோட ஏன் அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்றீங்க? ஒரு ஒரு தெரிஞ்ச நல்ல ஃபெமிலியரான ஒரு ஆக்டர் கூட தான் கேட்டாங்க பேரா. போனோம், கதை கேட்டோம். பட் அந்த கேரக்டருக்கு வந்து இப்போ நான் செட் ஆக மாட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். பட் ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் வந்து அவங்க எனக்கு மேல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க, நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. பட் என்னன்னா, அந்த கேரக்டர் நான் பண்ணேன்னா எனக்கு தெரியும் என்னென்ன விமர்சனம் வரும், என்னென்ன ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் அது பெரிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதுக்காக நான் அது பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த ஒரு படத்துக்காக நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் வர படங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த எனக்கு வர கதைகளோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கட்டும். இப்ப நீங்க சொல்றீங்க என்ன ஹோம்லி கேர்ள், நீங்க வந்து இட்லி கடை அந்த மாதிரி ஸ்டோரி அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. பட் எல்லா டைமும் அந்த மாதிரி ஸ்டோரி வராது. நெறைய பேர், நெறைய டைரக்டர்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஸ்டோரீஸ்ல நம்ம கிட்ட வருவாங்க. அப்படி இருக்கிறப்போ நமக்கு தெரியும் அது என்ன நமக்கு செட் ஆகும், எது பண்ணா நமக்கு கரெக்ட்டா நமக்கு வெளியில தெரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அத தாண்டி ஆர்வ கோளாறுலயோ, இல்ல அது ஒரு பெரிய வாய்ப்போன்னு சொல்லிட்டு போய் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ராக்கே முடிஞ்சு போயிரும் அதுக்கப்புறம். நம்ம கன்டின்யூ பண்றதுக்கு வேற மாதிரி கொண்டு போயிரும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இட்லி கடையோ, அந்த மாதிரி ஸ்டோரி எனக்கு வருமாங்கிறதே டவுட் ஆயிரும். அந்த ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல. நான் பொறுமையா போனாலும் நான் ஸ்டேபிளா போணும். தட்ஸ் இட். அதுக்காக அப்படிதான். கொஞ்சம் பார்த்து, பார்த்து அதுக்காக இவங்க வந்து ரொம்ப பண்றாங்க, அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் மை சாய்ஸ். அண்ட் அது என்னன்னா, அந்த கதைக்கு அ அந்த கதைய நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. இப்ப நான் அத பண்றேன் அப்படின்னா, நானும் வெளிய தான் தெரியிறேன். இப்ப நான் ஒரு படத்துல பண்றேன் அப்படின்னா, என் கேரக்டரும் சரி, நான் எப்படிங்கிறது சரி, என்னோட சாய்ஸஸ் எப்படிங்கிறது முதற்கொண்டு வெளிய கிளியரா தெரியும். கிறிஸ்டல் கிளியரா தெரியும். அப்படிங்கிறப்போ நான் ஒரு கதை எவ்வளோ சூஸ் பண்ணனோ, அந்த கதை தான் என்னோட கேரக்டரும் சரி, நான் போற ரூட்டையும் சரி தீர்மானிக்கும். அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு ஸ்டோரியும் நான் பார்த்து, பார்த்து பண்ண வேண்டியது இருக்கு. சார் நெக்ஸ்ட் உங்க ப்ராஜெக்ட் எப்படி நடிகனாகவா இல்ல ஆமா, அடுத்த படம். இயக்குனராகவா? ஆமா, இது என்னன்னா எனக்கு அடுத்துல யாருக்குமே அது பண்ணி அமையாது. அடுத்த அடுத்த படத்துல நான் டபுள் ரோல் பண்றேன். அந்த ஓ. மாதிரி அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் வந்துச்சு. ஓகே ஓகே. ஏன்னா அந்த அந்த கதைக்கு சரியா இருக்கும், நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் பாலுமகேந்திரா சாருடைய ட்ராவல் பண்ணாரு. நம்ம பாலா சார் அவங்க கூடலாம் ட்ராவல் பண்ணாரு. ஓகே. வெற்றிமாறன் அவங்க தான் ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ அந்த நிறைய பாடல்கள் எழுதியிருப்பாரு. ரைட்டர்ஸ் எல்லாருமே சுகான் டைரக்ஷன் பண்ணுறாரு. அதில் நம்ம நடிக்கிறோம். ஆமா, ஆமா. சூப்பர். என்ன மாதிரி கேரக்டர் சார்? ஏன்னா அது ரொம்ப ரப்பான கேரக்டர் தான். ஆமா, அது நெகட்டிவ் சைடு ஆமா. அப்படி பண்றீங்களா? ஆமா, ஒருத்தர் நெகட்டிவாக இருப்பான். அவனை சேர்ந்து வெட்டி அதாவது இந்த உதிரி பூக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரை சேர்ந்து ஓகே. அண்ணன் கொடுத்துருவாங்க இல்லையா, கொண்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு சேனல், நல்ல ஒரு கதை. சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணோம். அபி ஆக்சுவலி இது இந்த கேள்வி நான் கேட்கலாமா எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் இன்டைரக்டா இதை நான் கேட்கிறேன். உங்க உங்க இண்டஸ்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோயின்ஸ் வந்து உங்க ஏஜ்ல உள்ள ஹீரோயின்ஸே வந்து நிறைய கிளாமரஸான ஃபோட்டோஸ் வந்து இன்ஸ்டால போஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் உள்ள அந்த யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைக் ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்றாங்க. எல்லாமே whatever எல்லாமே எதுக்காகனா வெளித்தறி ஒரு பிக் ஸ்கிரீன்ல படம் நடிக்கணும், பட வாய்ப்புக்காக தான். ஒரு நடிகையா இந்த மாதிரி ஒரு போஸ்டால தான் வந்து வாய்ப்புகள் கிடைக்கும், வளர முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இட்ஸ் நாட் குட் ஃபார் தேர் லைஃப்னு சொல்வேன், அவ்வளவுதான். உங்களோட ஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களே இந்த மாதிரி போஸ்ட்லாம் போடுறாங்க. ஆமா. நீ அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட பேசுவீங்க? அதான் நான் சொன்னேனே, லைக் நான் பேச மாட்டேன், அத பத்தி நான் பேச மாட்டேன். பட் வை ஒரு வாட்டி கேட்பேன். ஐ வில் ஆஸ்க். நான் அப்படி கேட்டேன். யா நான் சொன்ன மாதிரிதான்
ஹீரோயின் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட். அவங்களும் சரி, அவங்க பேரண்ட்ஸும் சரி. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க வே மாறிடுது, அவங்களோட ஸ்டைல் மாறிடுது, அவங்களோட டேலண்டே அதனால வேற டேலண்டா மாறிடுது. யூனோ அந்த வே ஆஃப் டேலண்டா மாறிடுதே தவிர அவங்க ஒரிஜினல் டேலண்ட் இன்னும் வெளியே வரல. ஸோ தே ஆர் டார்கெட்டிங் த பிக் ஸ்கிரீன் பட் நாட் இன் அ குட் வே. நோ சம் அதான் குறுக்கு சந்து சொல்லுவாங்கல்ல, ஷார்ட்கட் அந்த மாதிரியான இதெல்லாம் போறாங்க. பட் இட்ஸ் ஓகே. பட் ஆனா அது ஸ்டேபிள் கிடையாது, அதுதான் விஷயம். சரி, லைஃப் லாங் வந்து உங்க பேர் சொன்னா வாவ் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். ஸோ நைஸ், சூப்பர் சார். நான் ஆக்டி ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பா மக்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக அமையணும். அண்ட் அபி தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் நீங்க கொடுக்கணும். சீரியல்லையும் உங்களுக்கு பெரிய ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டு வந்துட்டீங்க. அதாவது இப்போ எனக்கு தெரிஞ்சு ரஜினிக்கு அப்புறம் அடுத்தது வந்து ஒரு ஹீரோயினுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லலாம். 6 இருந்து 60 வரை எல்லாரும் வெரி ஹாப்பி டு இந்த இன்டர்வியூ மூலமா உங்களுக்கு வச்சு மீண்டும் வெற்றி நாள் சந்திப்போம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.